இன்னைக்கு மார்னிங் தோசை தேங்காய் சட்னி சிம்பிள் அண்ட் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நாளைக்கு தைப்பூசம் கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி இன்னைக்கு வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்தது. ஸோ நம்ம வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம்னா லஞ்ச் டிலே ஆகிடும்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே கண்டினியூஸாக நான் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன ஈஸியாக சீக்கிரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ தான் எனக்கு காலிஃப்ளவர் மசாலா குழம்பு ஞாபகம் வந்தது. சரி, ஓகே, இது நம்ம ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும், நான்வெஜ்லாம் செய்கிற டேஸ்ட்லேயே இருக்கும். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டேன், முட்டை மேக்னெட் பண்ணி எடுத்துட்டேன், சாப்பாடு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கண்டினியூஸாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹவுஸ் கிளீனிங்கில். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்ததுங்க. நம்ம ஒரு சில இடத்துக்குலாம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போவோம். ஆனால் அந்த இடத்தையெல்லாம் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த இடத்துக்குலாம் வந்த மாதிரியும் அந்த இடத்தையெல்லாம் நம்ம கடந்து போன மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கூட வந்தவங்க கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, இல்லை இல்லை இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இல்லை, ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கே, இந்த இடத்துலலாம் நம்ம நின்ன மாதிரி இருக்குது, இவங்க கூடலாம் பேசின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணிகிட்டே இருக்கும். இல்லை இது எனக்கு மட்டும் தான் தோணுதா, இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஏற்கனவே வந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.